இருதயத்தை விஸ்தாரமாக்க, விரிவாக்க, இருதயத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்பட வேணும், ஒரு பெருக்கம் ஏற்படணும், இருதயம் சரியாகணுங்கிறத தான் இங்கே சொல்கிறாரு. அந்த இருதயத்தை பார்த்து பேச விரும்புகிறார், அங்கே வசனத்தை போட விரும்புகிறார், அதை வளமான இருதயம் ஆக்க விரும்புகிறார். நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கணுமா, நீங்கள் பெருகணுமா, வளரணுமா, நல்லா இருக்கணுமா, அந்த இருதயத்தில் தான் அது ஆரம்பிக்கிறது. இருதயத்தில் ஆரம்பித்து தான் வெளியில் வருகிறது. அது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சாலும் வசனத்தை கொண்டு இருதயத்தில் செய்கிறாரு. அங்கே மாற்றம் ஏற்பட்ட பிறகு தான் வெளியே வருது. ஜனங்க எதிர்பார்க்குறாங்க, நான் நல்லா ஆகிடணும், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடணும், நான் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக ஆகிடணும், நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறாங்க. விரும்புறதுல தப்பு இல்லை. அது எப்படி ஆகிறதுன்ற வழியை தான் வேதம் போதிக்கிறது. இது கிறிஸ்தவ மார்க்கம்ங்கிறது மேஜிக் இல்லை, மந்திரம் இல்லை, தந்திரமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இங்கே தேவன் ஒரு வழியை வச்சுருக்காரு. என்ன வழியை வச்சுருக்கிறாரு? வார்த்தையை வச்சுருக்காரு. அந்த வார்த்தையை கொண்டு இருதயத்தில் அனுப்பிச்சு வேலை செய்து இந்த இருதயத்தை மாற்றி ஆலயை மாற்றிடுறாரு, வாழ்க்கையே மாற்றுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இருதயம் மாறாமல் ஒன்றும் மாற போகிறதில்லை. ஒரு மனுஷனுடைய உள்ளம் மாறாமல், உள்ளான மனுஷனில் மாற்றம் ஏற்படாமல் வெளியே ஒன்றும் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறதில்லை, முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறதில்லை. முன்னேற்றம் உண்டாகணுமா, வளர்ச்சி உண்டாகணுமா, பெருக்கம் உண்டாகணுமா, சந்தோஷமான வாழ்க்கை உண்டாகணுமா, ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்று எல்லா விதத்திலும் பெரிய விதத்தில் பெருகணுமா, வளரணுமா, வளர்ச்சியை பார்க்க வேணுமா, அது எப்படி வளர்ச்சி உண்டாகும்? வசனம் இருதயத்துக்குள்ளே சென்று வேலை செஞ்சு இருதயம் அகலமானதாகி, இருதயம் விசாலமானதாகி, தேவனுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் அறிந்து கொள்ளுகிற இருதயமாக, அந்த புத்தியை, அந்த தரிசனத்தை பெற்று அதை வாழுகிற இருதயமாக இருதயம் மாற வேண்டும். இருதயம் மாறினா உங்களுடைய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் வெற்றியும் எவரும் தடுக்க முடியாது, எவரும் தடுக்க முடியாது. அதனால தான் கெஞ்சுறாரு, தயவுசெய்து வாங்க, நல்லா ஆக்கிடுறேன், நான் வசனத்தை கொண்டு வந்திருக்கேன், வசனத்தை பேசுகிறேன், என் வாய் திறந்துருக்குது, கவனிங்கிறாரு. நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை பாருங்க. கவனிச்சா நல்லா ஆயிடுவீங்கன்றாரு. இருதயத்துக்குள்ளே வசனம் போச்சுன்னா நல்லா ஆயிடுவீங்க. அது போகலன்னா சும்மா கோயிலுக்குள்ளே போயிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்லை. சில நேரத்துக்கு நான் 10 வருஷமாக வரேன் பிரதர், வந்து போனீங்க, சரி நீங்கள் வந்தது இருக்கட்டும், வசனம் இருதயத்துக்குள்ளே வந்ததா? வரும்போதெல்லாம் இருதயத்தை திறந்தீங்களா? ஆண்டவரே, என் இருதயத்தை திறக்கிற, நீர் பேசும், என் சின்ன புத்தியெல்லாம் எடுத்து போடும், அவிசுவாசமுள்ள இருதயத்தை விசுவாசமுள்ள இருதயமாக மாற்றும், எனக்கு நல்ல இருதயத்தை தார ஆண்டவரே, வளர்ச்சியை உள்ளத்தில் ஏற்படுத்தும், பெரிய காரியங்களை நான் விசுவாசிக்க, உம்முடைய நோக்கங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், என் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு நல்ல இருதயமாக, அன்பின் இருதயமாக, பண்பின் இருதயமாக, ஒழுக்கத்தின் இருதயமாக, இப்படி